அருண். ஜி Hi, Varun. என்னன்னா ஒரு 3 வருஷமா வெப் டெவலப்பரா இருக்கேன். பிஹெச்பி வெப் டெவலப்பரா. Okay. ரீசெண்டா ஸ்விட்ச் பண்ணேன் ஒரு கம்பெனிக்கு. அதுலயுமே வெப் டெவலப்பர் தான் ஸ்விட்ச் பண்ணேன். நெக்ஸ்ட் நான் ஸ்விட்ச் பண்றப்ப வெப் டெவலப்பரா போறதுனாலதான் இல்ல வெப் டெவலப்பர் வித் பிஹெச்பியா போறதுனால இல்ல வேற ஏதாச்சும் ஒரு டொமைன்ல போறதுனாலதான். ஏன்னா சீனியர்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஒரே டெக்னாலஜி இருக்காத, டொமைன் மாறிக்கிட்டே இருக்கட்டும், அப்பதான் உன்னோட ப்ரொஃபைல் வேல்யூ ஆகும், அப்பதான் நீ கேட்கிற சம்பளமும் கொடுப்பாங்க, salary negotiation நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இது என்ன உண்மை? அதான் ஜி டவுட். Okay. நல்ல doubt. Raja, please go ahead. Okay, so Arun, PHP developer எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? அரௌண்ட் 3 years. 3 years experience. You are very strong in PHP, கரெக்டா? ஆமா ஆமா, எல்லாமே தெரியும். ஓகே ஃபைன். இப்போ PHP எல்லாமே தெரியும் அப்படின்னா ஆக்சுவலா யூ கேன் இப்போ நம்ம சம்பளம் மட்டும் தான் நமக்கு வேல்யூ. நம்ம ஒன்றும் பெருசாலாம் கண்டுபிடிக்க போறது இல்லை எதுவுமே, கரெக்டா? நமக்கு சம்பளம் வேணும், ஆமா ஆமா கரெக்டா? ஸோ உங்க சீனியர்ஸ் சொல்றது ஆமா. கரெக்ட் தான். இட் இஸ் நாட் லைக் தே ஹவ் ஆக்சுவலி ஷோட் யூ த ராங் பாத். கரெக்ட் கிடையாது, தே ஹவ் ஷோட் யூ த கரெக்ட் பாத் ஒன்லி. ஸோ எனக்கு PHP தெரியுமா எனக்கு தெரியாது. சீரியஸா எனக்கு அந்த Okay. ஃபிளேவர்ல எனக்கு வெப் டெவலப்பிங்னா என்னன்னே தெரியாது. முதல்ல எனக்கு ஹையஸ்ட் டெவலப்மெண்ட் என்னன்னா HTML மட்டும் தான் எனக்கு தெரியும். ஓகே, ஸோ Okay. PHP இஸ் அ ஸ்கில் விச் ஆக்சுவலி நம்ம இதுல டிமாண்ட் இல்லை, பட் ஆனா அப்ராட்லலாம் பயங்கர டிமாண்ட் PHP. ஓகே, ஸோ இங்க நீங்க இருக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். ஏன்னா என்கிட்டயே ஒரு 2-3 PHP டெவலப்பர் வந்து டேட்டா இன்ஜினியரா கன்வெர்ட் ஆகி போயிருக்காங்க. ஸோ ஆனா என்ன கேட்டீங்கன்னா நீங்க இங்க இருந்து யூ ஹாவ் டு ஏர்ன் அப்படின்னா டெஃபினட்டா உங்க சீனியர் சொல்ற மாதிரி யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் டொமைன். இங்க இருந்து போகணும்னா இல்ல நான் வந்து அப்ராட் போயிட்டு நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னா தென் இட் இஸ் ஃபைன் டு கோ வித் PHP. பிகாஸ் எல்லாருமே டேட்டா இன்ஜினியர் ஆயிட்டீங்கன்னா PHP யார் பாப்பா? Yes, ரொம்ப டிமாண்ட் வந்து. PHPக்கு டிமாண்ட் இருக்கு. ஆனா அது ஓகே, டெக்னாலஜி ரொம்ப ஓல்ட் ஆயிட்டதுனால ஆமா, நிறைய ஜாபே வரல ப்ரோ. எல்லாமே பழைய ப்ராஜெக்ட். அது அதுல அதைத்தான் மட்டும் தான் நான் வருது. சொல்றேன். அதுலதான் அவங்க சீனியர் கரெக்டா சொல்லிருக்காங்க. நான் சொல்றேன் என்கிட்டயே PHP இருக்காங்க, டேட்டா இன்ஜினியர் கன்வெர்ட் பண்ணிருக்காங்க, நான் சொல்றேன். ஓகே ஸோ மோஸ்ட் டிமாண்டிங் ஓகே ஜி. அப்படின்னு நீங்க எடுத்துட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு பிகாஸ் டு மை நாலேஜ் இட் இஸ் டேட்டா இன்ஜினியரிங். ஓகே, ஓகே இட் இஸ் வாட் ஐ கேன் சஜஸ்ட் ஃபார் யூ. ஏன்னா 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சீங்கன்னா நீங்க அசால்ட்டா கன்வெர்ட் ஆகலாம் டேட்டா இன்ஜினியரா. ஒன்லி திங் இஸ் தட் யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் யுவர் டைம். அதுதான் ஒரு மெயின். Sure. கண்டிப்பா. Okay. AWS DevOps ஆனா also இன்டர்வியூ equally ப்ராசஸ் அப்ப marketல நல்லா இருக்கு. So, please go ahead. ஓகே ஓகே ஜி. ஜி இன்னொன்னு, இப்போ இன்டர்வியூ ப்ராசஸ் 2 ப்ரொஃபைல் வருது அப்படின்னா அதுல 2 ப்ரொஃபைல்ல யார் நிறைய மல்டி டொமைன்ல வேலை பார்த்துருக்காங்க அவங்கள தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி இருக்கா? தம்பி அதெல்லாம் கணக்கே கிடையாதுடா, அதெல்லாம் நம்ம மாத்திக்கலாம்டா. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுடா. நீ ஏன்டா அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்க? நான் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவனே மாத்திக்கிட்டு இருக்கேன், நீ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்க. இல்ல அதாவது டிபெண்ட்ஸ். எவ்ரிதிங் இஸ் டேட்டா, எவ்ரிதிங் இஸ் டேட்டா. சரியா? ஐ கேன் இப்ப நீ உன்னோட ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னோன்னு வச்சுக்கேன், நான் அதுல டேட்டா இன்ஜினியரிங் சூப்பரா அதுல இது பண்ணுவேன். அதுல டேட்டா இன்ஜினியரிங் சூப்பரா நான் ஃபிட் பண்ணி தம்பி இதுதான் ஒரு ரோல், ஒரு ரெஸ்யூம் இதுதான் அப்படின்னு மாத்தி விட்டுருவேன். அந்த ஸ்கில்ஸை நான் உனக்கு எக்ஸிபிட் பண்ணி விட்டுருவேன். தென் யூ வில் க்ரோ அஸ் a successful data engineer. நான் சொல்றது புரியுதா? நீ மல்டி டொமைன்ல ஒர்க் ஆனா பண்றேன்னா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதுதான் நான் சொல்றேன். இப்ப அதுதான் நான் உனக்கு சொல்லல ஸ்டார்டிங்கே தம்பி டேட்டா இன்ஜினியர் வந்துடுறான்னு. ஏன்னா நீ உன் பேச்சுலயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் டுவர்ட்ஸ் கோடிங் அண்ட் ஆல் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரியா? ஸோ அதான் நான் சொல்ல வரேன். நீ PHPல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீ அப்ராட்ல தான் போகணுமே தவிர ஹியர் யூ கேன் நாட் ஆக்சுவலி கெட் மோர் சேலரி. இது என்னன்னா என்னோட விசிபிலிட்டி வச்சு ஓகே சொல்றேன். ஓகே மேபி இது தப்பா கூட இருக்கலாம். எஸ் என்னோட விசிபிலிட்டி வச்சு நான் சொல்றேன். கரெக்ட் கரெக்ட். அதான் இந்த இதெல்லாமே நம்ம எங்களோட விசிபிலிட்டி சொல்கிறோம். தட் இஸ் ஆல்சோ டிஸ்க்ளைமர். அண்ட் என்னோட இது பார்க்கும்போது எஸ் AWS ஜாப்ஸ் ஆல்சோ ஈக்குவலி குட். அதுக்கும் ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. இஃப் யூர் நாட் இன்ட்ரெஸ்டட் கோடிங் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, அண்ட் இஃப் யூ ஃபீல் கோடிங் வருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஜாரு இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? கோடிங் எல்லாம் வந்து நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கோடிங் எல்லாம் வந்து புத்திசாலி தான் அடிப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ அப்படிலாம் நான்லாம் ஒண்ணுமே இருக்கவே கிடையாது. அப்படி கிடையாது. இல்ல அப்படிலாம் அப்படி ஒண்ணுமே இல்ல. கிடையாது. ஏதாச்சும் ஒன்று கோட் பண்ணணும்னு டக்குன்னு நம்ம அவுட்புட் பார்த்துடலாம்ல, அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கு. அதான் ஒண்ணு. கரெக்ட் அதான் இப்போ கண்டிப்பா. ஈஸியா கோடிங் கத்துக்கலாம். நான் சீரியஸா சொல்றேன், ஈஸியா கோடிங் கத்துக்கலாம். The way you learn is more important. இல்ல அதுதான் ஏன்னா மேட்டர். PHP இருக்கிறதுனால ஐ பிலீவ் ஆல்ரெடி he should be good in coding. ஸோ ஆமா, PHP கண்டிப்பா. ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ கேன் ஸ்விட்ச் எனிதிங் அருண். Yeah, you லைக் can switch any. டேட்டா Of இன்ஜினியரிங் course, you have all the eligibility. You have all the eligibility.
ஓகே ஜி. ஓகே. தேங்க்ஸ்